மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எந்த விதமான சம்பளம் வாங்குறவங்களும் 1 கோடியை ஏதோ ஒரு வருடத்துல தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 4 கேட்டகரி தான் தேவை, வேற எதுவும் தேவை கிடையாது. PDF பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், ஒரு இலக்கு. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன், இதே நிலைமை நான் 10 வருஷத்துல இருக்கக்கூடாது. இப்போ நீங்க தங்கம் வாங்குற மாதிரி இப்போ டக்குன்னு போய் வாங்கிட முடியாது, நீங்க ஈக்விட்டி வாங்குற மாதிரி இப்போ டக்குன்னு வாங்கிட முடியாது. இது ஒரு ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் ஒரு எவால்விங் செக்மெண்ட். இது ரொம்ப பிரபலமான ஒரு செக்மெண்ட் கிடையாது. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா எதெல்லாம் குறைஞ்சபட்சம் கவனிக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் இதை சீரியஸா எடுத்துக்கணும். இது விளையாடுற இது கிடையாது, நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசரே கிடையாது. நானே முடிவு எடுக்கணுங்கிற பட்சத்துல 5-7 வருஷத்துக்கு அதிக ரிஸ்க் எடுக்காது. லாங் டேர்ம்ல ஏன் மணி மல்டிப்ளை ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். 6வது 7வதுல படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? PNR/100. Those who understand will earn it. Those who do not understand will pay for it. இது யாராருக்கெல்லாம் புரியலையோ அவங்க எல்லாம் விலை கொடுத்து வாங்குவாங்க. இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ காமிக்கும் போது என்ன பண்ணாருன்னா ஒரு 6-7 ஃபண்டு வச்சுருக்காரு. அதில் எல்லாமே கலந்தே இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது, திமாட்டிக் இருக்குது, செக்டார் இருக்குது, எல்லாம் கலந்தே இருக்குது. இப்போ அவர் ஒரு NFO வருது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த NFO பற்றி கேட்குறாரு. இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து சொன்ன வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஃபண்டிலே நீ பெரிய அமௌண்ட்டில் உள்ளே போடலையே, எல்லாமே 10,000, 20,000, 25,000, 30,000 இவ்வளோ தான் 7 ஃபண்டில் இருக்குது. ஏன் 8வது போய் திருப்பி ஒரு 10,000 போடுவாங்க? அப்போ இருக்கிற ஃபண்டில் இன்க்ரீஸ் பண்ணலாமேன்னு என்னுடைய ஒரு சின்ன ஐடியா சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் ஒருத்தர் எவ்வளோ நாள் வரைக்கும், எவ்வளோ நாளுன்றதில் எவ்வளோ தொகை வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 10,000லேருந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் பண்ணலாமா? இல்லை ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு 5 ஃபண்டு 7 ஃபண்டு வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகை கூட போட்டுட்டு போகலாமா? ஸோ இது ரொம்ப காமன் கொஸ்டின். பட்டு நான் ரொம்ப எளிமையாக சொல்லணுங்கிறத பார்க்குறேன். நான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 4 கேட்டகரி தான் தேவை, வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ நான் ஸ்கீம் வைஸ் போல், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வைஸ் போல் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லலை. 4 கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இண்டெக்ஸ் வாங்கிக்கலாம். இண்டெக்ஸ் நிஃப்டி 50 வாங்கிக்கலாம். இந்த இண்டெக்ஸே நெக்ஸ்ட் 50, இந்த 50, அந்த 50, இப்படி மிட் கேப்பஸ் அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் பை நிஃப்டி 50. இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ், உங்களுக்கு HDFC பேங்க்லேருந்து, ரிலையன்ஸ்லேருந்து, TCSலேருந்து எல்லா டாப் 50 கம்பெனிஸும் உங்களுக்கு வந்துடும். இதை ஒன்று வச்சுக்கலாம். நான் ஒரு முதல்ல ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறாரு, அவர் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு சொல்கிறேன். 2வது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப்னா என்னென்னா லார்ஜ் இருக்கும், மிட் இருக்கும், ஸ்மால் இருக்கும். அவர் ஃபண்ட் மேனேஜர் மெயின்டைன் பண்ணுறது, அதை வச்சுக்கலாம். 3வது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மல்டி கேப். மல்டி கேப்னா என்னென்னா அதில் ஸ்மால் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், எல்லா வகையான 3மே 33 கேட்டகரியும் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். மல்டி கேப். 4வது மல்டி அசட். மல்டி அசட்டில் வாங்கினீங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரீட் இருக்கும், டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், அலுமினியம், கோல்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 4 வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒருத்தர் 10,000 2,500 4ஆக விரிச்சு பார்த்துட்டாருன்னு சொன்னால் லார்ஜ் கேப்பில் இருக்கும், மிட் கேப்பில் இருக்கும், மிட் இருக்கும், ஸ்மால் இருக்கும், மல்டி அசெட்டில் இருக்கும், கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல சொல்ற அந்த ரீட் அதுலயும் இருக்கும், இன்வெஸ்ட் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா ஒரு புத்திசாலி என்ன ஆகுனா எல்லா பக்கமும் பிரித்து முதலீடு பண்ணிடுவார். இதுதான் கோர் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். இதுதான் சாம்பார் ரசம் இதாக இருக்கும். மெயின் கோர் போர்ட்ஃபோலியோ இதை வச்சுக்கிட்டு இதில் எப்படியாவது ஒருத்தர் அவர் இலக்கு ஒன்று வச்சுருப்பார். 25 லட்சம் சேர்க்கணும், 50 லட்சம் சேர்க்கணும், 1 கோடி சேர்க்கணும். அந்த இலக்கு வர வரைக்கும் இந்த 4 கேட்டகரியில் மட்டும் முதலீடு பண்ணால் போதுமானது. நான் ஸ்கீம் சொல்லலை, கேட்டகரி தான் சொல்கிறேன். எஸ். ஒருத்தர் 1 கோடி சேர்த்துட்டாரு, ஒரு 25 லட்சம் சேர்த்துட்டாரு, அப்புறமா ஊறுகாய் சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக ஒரு 10%க்கு நான் திமேட்டிக் வாங்கிக்கிறேன், செக்டார் ஃபண்டு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிறேன், ஓகே, ஒரு செக்டரல் ஃபண்டு வாங்கிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக PSUs நல்லா மேலே போச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ நல்லா மேலே போச்சு, இப்போ எல்லாரும் டிஃபென்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ எனர்ஜி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு இலக்கை சேர்த்ததுக்கு அப்புறமா வேணால் நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் முன்னாடியே செஞ்சீங்கன்னா இழப்புகள் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் பில் பண்ண மாட்டீங்க. போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும்
நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வச்சுக்கிறதோ நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் வச்சுக்கிறதோ இம்பார்ட்டன்ட் இல்லை. போர்ட்ஃபோலியோவில் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஒரு தனி மனிதனாக இருந்தால் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட், முதல்ல வந்து பிடிஎஃப் வேணும். பிடிஎஃப், பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப அவசியம். ஓகே, பொறுமையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின், ஒழுக்கமாக சேர்த்துட்டே வரணும். நீங்கள் ஒருத்தர் முதலீடு பண்ணுறதுனால பணக்காரன் ஆகிட மாட்டாங்க. கரெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சேவ் பண்ண பாருங்கள். நிறைய சேவ் பண்ணதை சரியாக முதலீடு பண்ணுங்கள். ஓகே, ஒரு 15-20 வருஷம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி இருந்த நிலைமையோடு நீங்கள் பெட்டராக இருப்பீங்க. ஸோ டிசிப்ளின் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். மூணாவது ஃபோக்கஸ், ஒரு இலக்கு. நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன், இதே நிலைமை நான் 10 வருஷத்தில் இருக்கக்கூடாது, இதை விட நான் பெட்டராக 20 வருஷத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு உங்களுடைய சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கணும். பெரிய முதலீட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது நம்ம வாரன் பஃபெட் ஆகிறதுக்கு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது ராக்கெட் ஜுன்ஜுன்வாலா ஆகிறதுக்கு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது வந்து நம்ம பெரிய கோடீஸ்வரர் நாய் காமிக்கணும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம விலைவாசியோட நம்மளுக்கு பெட்டராக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா 100 ரூபா எடுத்தீங்கன்னா இன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு 20 முட்டை கிடைக்கும். இதே 100 ரூபாயை 10 வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 முட்டை கிடைக்கும். அதே 100 ரூபா இதே 100 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி அந்த 100 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோ இருக்குது? மதிப்பு கம்மியாகிருக்கு, பொருட்களுடைய விலை ஜாஸ்தி ஆகிருச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். இதே நிலைமையில் நான் இருக்கக்கூடாது, என் பணம் பத்தாமல் போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீங்கள் முதலீடு. இந்த புரிதலை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவருக்கு பெட்டராக நல்லாயிருக்கும். ரைட் சார். இப்போ நீங்கள் சொன்ன 4 முக்கியமான கேட்டகரி சொன்னீங்க. இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ வந்து மல்டி, ஃப்ளெக்ஸி, அப்புறம் வந்து இன்னொரு ஒன்று சொன்னேன், மல்டி அசெட்டு, இண்டெக்ஸ் ஒன்று, ஃப்ளெக்ஸி, மல்டி கேப். ஃப்ளெக்ஸி கேப், மல்டி ஃப்ளெக்ஸி. இப்போ இந்த மல்டி அசெட்டில் ஒரு விஷயம் அதை சொன்னால் ரைட்ஸும் இன்வெஸ்ட்ஸும் சொல்கிறீங்க. இப்போ அது ரொம்ப ப்ராப்ளமாக வருது சார். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆர்வம். ஆனால் நிறைய சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ஒரு இடத்த நீங்கள் வாங்கினா அவ்வளோ லட்சங்களோ கோடிகளோ கண்டிப்பாக இருக்காது. அதுக்கான ஒரு மாற்று தான் ரைட்ஸ் கொண்டு வந்தது. அதே தான் இன்வெஸ்ட்ஸும் கொண்டு வருது. இது ரெண்டு என்ன ஒரு வாசகர்களுக்கு புரிகிற அளவுக்கு என்ன சார், ரெண்டோட பர்பஸ் என்ன, நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அது ரெண்டுத்துலையும்? இல்லை, இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் வந்து உங்களுக்கு நிலையான கம்பெனிஸ், பிஎஸ்யூ கம்பெனிஸ் வருமானம், உங்களுக்கு நிலையான பிஸ்னஸ் இருக்கும், நிலையான வருமானங்கள் வரும். பட் ஸ்டாண்டலோனாக நீங்கள் இன்வீட்ஸ் ரீட்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு அங்கமாக இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ரீட்ஸ் அண்ட் இன்வீட்ஸ், இந்த மல்டி அசெட்டில் போனீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடையாது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் தங்கம் வாங்குற மாதிரி இப்போ டக்குன்னு போய் வாங்கிட முடியாது, நீங்கள் ஈக்விட்டி வாங்குற மாதிரி போய் டக்குன்னு வாங்கிட முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் வந்து ஒரு எவால்விங் செக்மெண்ட். இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு செக்மெண்ட்டு கிடையாது. இந்த பிரபலம் ஆகாத வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக யார் ரீட் அண்ட் இன்வீட் ஒரு ஸ்கீம்லேயே கொஞ்சம் தராங்க, 10% தராங்க, 5% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 15%, அதில் இப்போதைக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸ்டாண்ட் அலோன் ரீட் இன்வீட்டுங்கிறது இப்போ நம்ம எக்கானமிங்கிறது ஒரு டெவலப்பிங் எக்கானமி. நம்ம வந்து ஒரு $4 trillion எக்கானமி, சைனா வந்து $19 trillion எக்கானமி, யூஎஸ் வந்து $32 trillion எக்கானமி. ஸோ அது வளர்ந்த நாடுகளில் அங்கே வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மி, ஸ்டெடி இன்கம். நம்ம ஊரில் எப்படின்னா திடீர்னு 1 கோடி இருக்கும், 2 கோடி இருக்கும், திடீர்னு கீழே இறங்கி நிற்கும். இந்த இடத்துல வந்து நம்மளது ரியல் எஸ்டேட் அந்தளவுக்கு ரெகுலேட்டட் கிடையாது. இப்போ எப்படின்னா கார்னர் பிளாட்டு ஒரு இடம், ஓகே, சென்டரில் இருந்தால் அதுக்கு ஒரு தனி விலை, பிரபலங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு தனி விலை. ஸோ நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட்டுங்கிறது ரெகுலேட் கிடையாது. ஈக்விட்டிங்கிறது ரெகுலேட்டட். இப்போ சரி, நீங்கள் வாங்கினாலும் ஒரே விலை தான், நான் வாங்கினாலும் ஒரே விலை தான். பட் ரியல் எஸ்டேட் அப்படி சொல்ல முடியுமா? போயஸ் கார்டனில் ஒரு விலை, ஆரியபுரத்தில் ஒரு விலை, இங்கே ஒரு விலை. ஸோ அதனால் ரீட் இன்வீட் இன்னும் பெரிய பிரபலமாக வரலையே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் மல்டி அசெட் சொல்கிறீங்க. மல்டி அசெட்டில் ஒரு அங்கமாக ஒரு 10% வரைக்கும் ரீட் அண்ட் இன்வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமாம், ஓகே சார். அப்போ நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மாநகரத்தில் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். நம்ம 2வது நகரம் 3வது நகரம் போகும்போது அவங்க குறைவாக இருப்பாங்க, மக்கள் ரீச் ஆகும்போது. இப்போ நான் ஒரு பின்தங்கிய நகரத்துலேருந்து இருக்கேன் சார், நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் எதெல்லாம் குறைஞ்சபட்சம் கவனிக்கணும்?
யாருமே கைடன்ஸ் இல்லைங்க, என் நகரத்துலேயும் ஆள் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு 20,000 10,000 50,000 சம்திங் ஏதோ இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணோம். எதெல்லாம் அடிப்படையாக நான் கவனிக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது? அது மட்டுமே முக்கியம் கிடையாது, பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது முதலீடுக்கு. ஓகே, மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ உங்கள் கோல் என்ன, பர்பஸ் என்ன, நான் எதுக்கு இந்த முதலீடு பண்ணுறேங்கிறத முதல்ல ஒரு உணரணும். எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல முடிவு எடுத்துக்கிட்டு ரைட். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எந்த ரிசர்ச்சும் தேவையில்லை. அவர் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒருவேளை ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்க முடியல, அந்த மாதிரி பின்தங்கிய நகரத்தில் இருக்காரு, இல்லை அவரே பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் யாரையுமே கேட்கவில்லை, ஒரு இண்டெக்ஸ் வாங்கிக்க வேண்டியதான். நிஃப்டி 50 15 வருஷம் பணம் நிஃப்டி 50 வாங்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் பணம் கிடைக்கிதோ வாங்குங்க, முடிஞ்ச எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருங்க மாதம் மாதம். யாரையுமே நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எனக்கு ஈக்குட்டி மேலே அவ்வளோ புரிதல் இல்லை அப்படின்னா கோல்டு வாங்கிக்கோங்க. கோல்டு ஈக்குட்டியில் பாதி, கோல்டில் பாதி, இல்லை இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம், இப்படி வாங்கிக்கலாம். ஓகே, 5 வருஷம் தான் இருக்குது, 7 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக போனால் ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஈக்குட்டி இருக்காது, டெட் இருக்காது, எல்லாம் கலந்த இதாக இருக்கும், ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, இங்கே ஃபினான்ஷியல் அட்வைசரே கிடையாது, நானே முடிவு எடுக்கணுங்கிற பட்சத்தில் 5-7 வருஷத்துக்கு அதிக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, 5-7 வருஷத்துக்கு ஓரளவுக்கு சேஃபராக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் எத்தனை காலம் வச்சுருக்க போகிறீங்க, உங்கள் தேவை என்னங்கிறத வச்சுட்டு தான் எதில் முதலீடு பண்ணணுங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியாது. எடுத்தமா கௌத்தமானு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். இது விளையாடுற இது கிடையாது. ஸோ இது சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஓகே, ஃபினான்ஷியல் அட்வைசரை நான் தான் சொல்லுவேன், சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட் வந்து பிளாட்டோ, பிளாட்டோடைய ஸ்டூடெண்ட் வந்து அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் வந்து கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையில் ஆடணும்னு நினச்சவர் தான் அலெக்சாண்டர். அவர்கிட்ட கேட்கும்போது என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில்னு சொன்னாராம், நீ எப்படி இந்த உலகத்தையே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு. ஸோ ஒரு இங்கே இவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஏன்னா உங்களுடைய வேலை வேறு, நீங்கள் உங்களது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் முதலீடில் பெரிய கவனம் நீங்கள் வைக்க தேவையில்லை. உங்களுடைய ஜாப் உங்கள் இன்கம்மாக ப்ரொடியூஸ் பண்ணுற அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, மாதம் நீங்கள் முடிஞ்சால் லாங் டேர்மில் நிஃப்டி 50 வாங்கிட்டே வாங்க. ஓகே, இல்லையா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேளுங்க, பிரித்து முதலீடு பண்ணுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஓகே சார், நல்ல சிறப்பு சார். ஒரு இப்போ நம்ம முதலீடுன்னு பேசும்போது மொத்தமே லாங் டேர்ம் தான் சார் பேசுகிறோம். அந்த நிதி சந்தையிலும் பேசப்படுறது லாங் டேர்ம் தான், லாங் டேர்ம். அப்போ அந்த ஷார்ட் டேர்ம்ன்றதுக்கு அங்கே என்ன சார் வேலை இருக்குது? முதலீட்டு உலகில் ஷார்ட் டேர்மே கிடையாதா? ஸோ இதுதான் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஓகே, those who understand the power of compounding will earn it. Yes, those who do not understand will pay for itங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டுத்தொகையோடைய மதிப்பு ஒரு 8வது உலக அதிசயங்கிறார். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் வந்து ரொம்ப எளிமையாக அந்த 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 கான்செப்டை சொல்கிறார். நான் இதை எவ்வளோ தெளிவாக இன்னும் இதாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லாங் டேர்மில் ஏன் மணி மல்டிப்ளை ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் என்னென்னா, நம்ம 6வது 7வதுல படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், PNR/100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100 இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். முதல்ல போடுவோம், இன்ட்ரெஸ்ட் வருது 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா. ஸோ அது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா 1+r என்னங்கிறார். இந்த டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பனன்ஷியலில் போடுறாரு, நியூமரேட்டரில் போடல, டினாமினேட்டரில் போடல. இது டெக்னிக்கலி மேக்ஸில் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த டைம் கொடுக்க என்ன ஆகும்னா அந்த பணம் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ₹1 முதலீடு பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ₹1 முதலீடு பண்ணுறீங்க. ஒரு 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 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு வருஷத்தில் ஒரு ₹12 முதலீடு பண்ணியிருப்பீங்க. மாதம் ₹1 முதலீடு பண்ணுறீங்க. ஒரு வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்கன்னா ₹12 முதலீடு பண்ணி 10 வருஷத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? 120. 100 வருஷம் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஒரு உதாரணத்துக்காக எகெயின். ஓகே, 100 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ₹1200 பண்ணியிருப்பீங்க. 100 வருஷத்துக்கு ₹1200 பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். இது நம்ம 100 வருஷம் வாழ போகிறதும் இல்லை. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன் பணக்காரங்களாக இருக்காங்க, ஏன் ஏழையாகவே இருக்கானுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ₹1 முதலீடு பண்ணுறேன், ஒரு 100 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறேன். விச் மீன்ஸ்
ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா போட்டிருப்பேன், 10 வருஷத்துக்கு 120 ரூபா போட்டிருப்பேன், 100 வருஷத்துக்கு 1200 ரூபா போட்டிருப்பேன். கரெக்ட். அந்த 15% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் 101வது வருஷத்தில் உங்கள் கையில் 24 கோடி ரூபா இருக்கும். இது உங்களால் நம்ப முடியுதா? ஸோ என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல? அதுதான் எயின்ஸ்டீன் சொல்கிறாரு, தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வில் earn it, தோஸ் ஹூ do not understand will pay for itங்கிறார். இது யாராருக்கெல்லாம் புரியலையோ அவங்கெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. என்ன பண்ணால் அந்த டைம் கொடுக்க இப்போ 50-60 வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லை, 70, 80, 90, 100க்கு மேலே தான் அதோடைய ரியல் காம்பவுண்டிங் வருது. ஸோ என்ன ஆகும்னா டைம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அதான் அந்த 1+r⁴ எண்ணில் 2க்கு மேலே 2 4, 2க்கு மேலே 3 போட்டிங்கன்னா 8, 16, 64, 128, 256, அதுக்கப்புறம் உங்களால் எண்ணவே முடியாது. ஸோ ஈக்விட்டியில் போட்டவங்களும் இல்லை சின்ன வயசுலேயே ரியல் எஸ்டேட் வாங்கினவங்களும் நான் வந்து 10,000க்கு தான்ப்பா வாங்கினேன் தெரியுமா உனக்கு, இன்றைக்கி எத்தனை 4 கோடி ரூபா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. 10,000 எங்கே இருக்குது, 4 கோடி எங்கே இருக்குன்னு எத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை புரிஞ்சுக்கணும். ஸோ நீண்ட காலத்துக்கு இதுக்கு தான் நீங்கள் இன்சூரன்ஸில் போடக்கூடாது, நீண்ட காலத்துக்கு இதுதான் எஃப்டியில் வச்சுக்கக்கூடாது, நீண்ட காலத்துக்கு இதுதான் நீங்கள் சேஃபாக தலானி கடியில் வச்சுக்கூடாது. நீண்ட காலத்துக்கு ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணால் பணம் மல்டிப்ளை ஆகும். ஓகே. ஸோ டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், ஷார்ட் டேர்மில் பணம் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் முதலீடில். ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல வேலை பார்க்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு இல்லை அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 இயர் இந்த மாதிரி. ஒரு மீடியம் டேர்ம் 3 வருஷம் 5 வருஷம்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல பண்ணணும்னா இந்த அடிஷன் உங்கள் வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிளாக வச்சுங்க. அடுத்தது சப்ட்ராக்ஷன் என்ன, மைனஸ்னா என்ன, உங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணுங்க. எங்கெல்லாம் தேவையில்லாத செலவுகள், உங்களுக்கு வருமானம் வருது ஓகே, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்களோ, ஒரு தேவையில்லாமல் செலவுனா ஒரு லாக்கர் வச்சுருப்பீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருப்பீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை தேவையில்லாமல் செலவுகள் எதாவதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கழிச்சிருங்க. 3வது மல்டிப்ளை, பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்விட்டியில் போடுங்க, பணத்தை பெருக்குங்க. 4வது டிவிஷன், வகுக்கு. எதை வகுப்பீங்க? முதலீடை வகுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஈக்விட்டி, கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கேஷ், இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வகுத்து முதலீடு பண்ணுங்க. இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது தெரிஞ்சாலே நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் புரிஞ்சு போச்சு. இவ்வளோதான் சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே எல்கேஜிலேருந்து போடப்பட்ட மேக்ஸே தான், வேறு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக சார். சார் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி சார். எல்லாருடைய கோல் பார்த்தீங்கன்னா 1 கோடி. இதுதான் வந்து சம்பாதிப்போட விகிதம்னா வேறு இருக்கலாம், 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களோட எல்லாருடைய எய்மே 1 கோடி தான். இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு அந்த 1 கோடி போகிறதுக்கான பாசிபிலிட்டி மைண்ட் வைஸாக வந்துடும். ஈஸியாக கூட சரி நம்மளோட பணத்தை வச்சு 1 கோடி கிட்ட போகலான்னு. ஆனால் அந்த 10,000லேருந்து 20,000, 30,000 வாங்குறவங்க, 40,000 வாங்குறவங்களுக்கு அது எங்கேயோ தொட முடியாத எட்டத்தில் இருக்கும். இவங்க எல்லாராலுமே தொட முடியுமா? எந்த விதமான சம்பளம் வாங்குறவங்களும் 1 கோடியே ஏதோ ஒரு வருடத்தில் தொடர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணால் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டா? கண்டிப்பாக தொடர முடியும். ஓகே. ஒரு எளிமையான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எளிமையான ஒரு மனிதராக இன்றைக்கி நான் முதலீடு பண்ணி, நான் இந்த ஃபீல்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி ஒரு கோடீஸ்வரன் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே. என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எலக்ட்ரீஷியன்லேருந்து, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே இதை பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. என்கிட்ட ஆலோசனை கேட்குற ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஓட்டுறவங்க, என் கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. யார் வேணாலும் கோடீஸ்வரன் ஆக முடியும், யார் வேணாலும். பட் இதுக்கு என்ன தேவை? பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ். ஓகே. PDF இது தேவை. 10,000 ரூபாய் 20 வருஷம் முதலீடு பண்ணாங்கன்னா 1 கோடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. 20 வருஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா? அதுதான் இம்பார்ட்டண்ட். அதோட கம்மியாக முதலீடு பண்ணுவீங்களா, இன்னும் நீண்ட காலம் வச்சுருப்பீங்களா, அதுதான் பார்க்கணும். பட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, 1 கோடியை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா
பணம் சேர்க்கறது தான் கஷ்டம். ஒன்ஸு ஒரு வெறுங்கை முழம் போடாது, அதில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பணத்தை சேர்த்துட்டிங்கன்னா அந்த பணமே உங்களை காப்பாற்றும். ஒன்ஸ் நீங்கள் 1 கோடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 5, 6, 7 வருஷத்தில் அதே 2 கோடி ஆகிடும். கண்டிப்பாக அதே ஒரு 6, 7 வருஷத்தில் 4 கோடி ஆகிடும். அதுதான் ஒரு இலக்கை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் அது பார்த்துக்கும். நீங்கள் ஒன்றுமே சேர்க்காமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி அதிகம் ஒரி பண்ண வேணாம். 1 கோடி நீங்கள் சேர்க்குற பட்சத்தில் 1 கோடி இல்லையா 50 லட்சம், 50 லட்சம் இல்லையா 25 லட்சம், உங்கள் சட்டைக்கு தகுந்த மாதிரி ஒரு பணத்தை நீங்கள் எப்படியாவது நீங்கள் சேர்த்துடணும். சேர்த்துட்டிங்கன்னா தென் தட் மணி வில் மல்டிப்ளை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். மிக சிறப்பு சார். மிக சிறப்பான ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா தொடக்கம் கோல்டில் ஆரம்பித்து இன்சூரன்ஸோட தேவைகள் பொறுத்து, அப்புறம் குழந்தைங்களோட சேமிப்பு, அந்த குழந்தைங்களுக்கு பிரிக்கப்பட்ட ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் எப்படி சேர்க்கணுன்றது, அப்படியும் பின்தங்கிய வருமானம் உள்ள குடும்பத்தில் எவ்வளோ சேர்க்கணும், அதை எப்படி முதலீடு பண்ணணும், அதுக்கடுத்து மல்டி அசட்டை பற்றி ரொம்ப விரிவாக, ஏன்னா காப்பர் ஜிங்க்ன்றதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, அதில் எப்படி முதலீடு பண்ணலான்றது விஷயம் இன்னும் அதிகபட்சமாக கடைசியாக 1 கோடி சேர்க்கறதுக்கு எல்லாராலையும் முடியும்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையை வாசலுக்கு ஊட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.